பாஸ்பேட்டுகளை ஒரு குடிக்கப்பட்ட வெளிநாட்டு நிறுவனத்துக்கு கொடுப்பதற்காக ஒரு உடன்படிக்கை செய்யப்பட்டது. இலங்கைக்கு பணம் தேவை. அப்போ இப்படிப்பட்ட அதாவது புதுப்பிக்கப்பட முடியாத அப்படிப்பட்ட அந்த கனிய வளத்தை இந்த அரசாங்கம் சொல்ல நேரத்தில் 2-3 பேர் தான். அந்த நேரத்தில் 3 மாவட்டங்கள் இதுக்குள்ள வரும் அந்த இடத்துல. ஏன்னா இங்கே அதை அகழ்றது அந்த எப்படி செய்கிறது ப்ரோசஸ் எல்லாம் பார்த்தோன்னா 3 மாவட்டங்களில் அது வரும். அப்போ இப்படிப்பட்ட காரியம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் உண்மையிலே அதற்கான சரியான அங்கீகாரம் வழங்கப்படவில்லை. இவர்கள் சரியான முறையில் அதை கேட்கவில்லை. இது நிமித்தமாக முதலாவதாக என்ன செய்ய பார்த்தாங்கன்னா, அங்கே பக்கத்தில் இருக்கிற மக்களுடைய காணிகளை சுவீகரிப்பதற்காக தீர்மானம் பண்ணினார்கள். அப்போ அந்த நேரத்தில் தான் வழக்கு தொடுக்கப்பட்டது. 7 பேர் அதுக்கு 7 பேர் மேலே மனுதாரர்களாக இருந்தார்கள். வழக்கு தொடுக்கப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் தாங்கள் தொழில்கள் எல்லாம் விட்டு வெளியிடத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். இப்போ எதேச்சாதிகாரமாக அதுக்கு அனுமதி கொடுத்திருந்தால் இலங்கை தேசத்தில் உள்ள முழு வளங்களும் 30 வருஷங்களுக்குள்ள அப்படியே தீர்ந்து போயிருக்கும்.